ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ், உணர்வுகளினுடைய சமநிலையை சமமாக வைத்திருப்பார்கள். சிலருக்கு அந்த கைவந்த கலை, சிலர் எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து வார்த்தைகளும் சொற்களும் மிக நேர்மறை எண்ணங்களை உண்டு செல்லக்கூடிய நேர்மறை அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதில் நான் 2 உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா அந்த காணொலியில். இதை கையாள்வது எப்படி? எல்லாத்துக்கும் அது சாத்தியமா? ஒரு தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், EQ, IQ கேள்விப்பட்டிருப்போம். இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ், அதாவது அறிவுத்திறனை அளவிடுவது. அது மாதிரி எமோஷனல் கோஷன்ஸ், எமோஷனல் யூ கேன் சே வாட், ஒரு சின்ன இதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். EQன்னு சொல்கிறது எமோஷனல் கோஷன்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் ஒன்று தான். அளவீடுக்காக மருத்துவ மற்றும் ஒரு மெடிக்கல் கிளினிக்கல் வேர்டுக்காக EQன்னு வச்சுருக்காங்க. எமோஷனல் கோஷன்ஸ் அதை இன்டெலிஜென்ஸ்னு நான் சொல்கிறேன். அதாவது உணர்வுபூர்வமாக இருப்பதில் நம்மளுடைய அறிவு செயல்பாடுகள். உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது. அந்த கல்யாண வீட்டில் உங்களை ஒருத்தர் வரவேற்கிறார். அந்த மணமகன் அல்லது மணமகளுடைய தந்தையோ உங்களை வரவேற்கிறார். நீங்கள் அவருக்கு வேண்டாதவராக இருந்தாலும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வேண்டாதவங்க கல்யாணத்துக்கு போகிறோமான்றது வேற. ஒருவேளை அவர் மனதில் உங்களை பற்றி ஒரு எதிர்மறை எண்ணங்களை வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவருக்கு வேண்டாதவராக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு ஒரு வரவேற்பார். இதை பார்த்துட்டு நம்ம மேலே அன்பாக தானே இருக்கார், நம்ம மேலே நட்பாக இருக்கார் நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய EQ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறைவு, அந்த அறிவு நமக்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ், உணர்வுகளினுடைய சமநிலையை சமமாக வைத்திருப்பார்கள். சிலருக்கு அந்த கைவந்த கலை, சிலர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அது வேற. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சமநிலை காக்கிறார் இல்லையா, ஒரு பொது நிகழ்வில் எல்லாரையும் சமமாக வரவேற்று அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வெளிப்படுத்துகிறார் இல்லையா, அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, இவர் எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறாரு அதனால் இவர் சமநிலைவாதியாக இருப்பார்னு நினைக்கிறது எப்படி அது தவறு இல்லையா, அது ஒரு பகுதி. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நமக்கு ரொம்ப முக்கியமாக இங்கே பயன்படுது. நாம் 2 இடத்துலையும் இருக்கலாம். நாமளே அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர எல்லாத்தையுமே சிலர் பார்த்த உடனே ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்க முடியாது. எவ்வளோ இருக்கா, பார்த்த உடனே ஏன் வந்தேன், உன்னை யார் வர சொன்னது அப்படின்னு. அது பொது இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்க, பொதுவாக கேட்க மாட்டாங்க. சிலவங்க அது உணர்வு மிகுதியில் கேட்பாங்க. இதனால தான் இந்த எமோஷனல் கோஷன்ஸ் அண்ட் EQ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது ரொம்ப முக்கியம். நான் இப்போ மற்ற காணொலிகள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, உறவு மொழி, மற்றவங்களை எப்படி நம்ம இது பண்ணணும், அது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் அது வருது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி அன்னையர் தினமாக இருக்கிறதுனால இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி ரொம்ப சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னையர் தினத்தில் நீங்கள் என்ன பாருங்களேன், ஒரு அன்னை அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அது நமக்கு நம்முடைய பெற்றெடுத்த அன்னையாக இருக்கலாம், அல்லது அன்னைனா அவங்க அன்னை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இன்னும் திருநெல்வேலி பக்கங்களில் நான் வளர்ந்து பிறந்து திருநெல்வேலி, அந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த தெரு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, வீடு விட வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த தெரு வியாபாரிகள் அம்மா கீரை வேணுமா அப்படின்னு கேட்டால் ஐயா நாளைக்கு வாங்கிக்கிறையான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். என்னென்னா, அவருக்கு தேவையில்லை, வேண்டாம், போ, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது எதிர்மறை சொல். அந்த நேர்மறை சொற்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய அறிவு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது நான் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் இது இருக்குன்னு இல்லை, மற்ற மாவட்டங்களில் இருந்திருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து வார்த்தைகளும் சொற்களும் மிக நேர்மறை எண்ணங்களை உண்டு செல்லக்கூடிய நேர்மறை அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பைபிளில் ஒரு வாசகம் உண்டு, எது நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி நான் எதிர்பார்த்தது நடக்கலை, என்ன காரணம்னு வேற. ஆனால் நீங்கள்
எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். அவர் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள் கூட பைபிளில். எது நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இது மாதிரி வார்த்தைகள் வந்து தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளில் தான் வரும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு இது ஒரு இது. நீங்கள் எது நடந்தாலும் நன்றி சொன்னீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கலை, உங்களுடைய எதிர்பார்ப்போட அளவு முன்னப்பின இருந்திருக்கலாம். அது அந்த வந்தது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சம்பாதிச்சது 80,000 அப்படின்னா நீங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்படின்னா நன்றி சொல்லிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. என்ன விஷயம், நாளைக்கு எதையாவது ஒன்று பண்ணி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா எது நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இது ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு வெற்றியை வந்து அரட்டை அரங்கம் விசு அவர்கள் நடிகர் இயக்குனர் அரட்டை அரங்கத்தில் நடத்தின போது அதிகம் அவர் அறியப்பட்டார். சினிமாவின் மூலம் அறியப்பட்டிருக்கிறாரு. அரட்டை அரங்கத்தில் கூடுதலாக அறியப்பட்டார். அதில் ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு வெற்றிக்கு வந்து 3 விதமான நிலைகள் உண்டு. நீங்கள் வெற்றின்னு எது நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு போயிட்டு நீங்கள் 90,000 சம்பாதிக்கிறது ஒரு நிலை. ஏன்னா அது ஒரு வெற்றி தான். நீங்கள் 1 லட்சம் சம்பாதிக்கலை, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக அந்த நிலை அடைந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக கூட உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். இதுவும் வெற்றி நிலை தான். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு போயிட்டு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அது ஒரு நிலை தான். எதிர்பார்க்க அப்படி இருந்துச்சு, லக் இருக்குமோ, இன்றைக்கி இந்த டேட்டில் எப்படி இருந்திருக்குமோ, நம்ம கிரகங்கள் எப்படி இருந்திருக்குமோ, நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகம் வேலை செஞ்சுருக்குமோ, அப்படி நம்ம நிறைய உணர்ச்சிகள் இருப்போம். இதைத்தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஓவர் தாட்ஸ் வேண்டாம் அப்படின்னு. இது உண்மையாக செயல்படுகிறதுங்கிறத கண்டறிந்தீங்கன்னா நீ ஓவர் தாட்ஸ் இருக்காது. ஓவர் தாட்ஸுங்கிறது ஃபேர்னஸ், அது இருக்காது. சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வருவோம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நான் சொன்ன இப்போ உதாரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த வெற்றி தோல்வியை நம்ம பார்க்குற விதத்திலையும் இருக்குது. எது வெற்றி எது தோல்வின்னு பக்குவமான அனுபவம் பெற்ற அதுதான் ஞானம். நான் சமீபத்தில் பேட்டி கண்ட திரு ரவி பெர்னாண்ட், இவர் அரசியல் மூலம் அறிவர் என்றால் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி. அறிவு உலகம், அறிவு சார்ந்து இயங்கிய உலகம், ஞானம் சார்ந்த இடத்துக்கு எடுத்து சென்ற உலகில் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் அவர் நேருக்கு நேர் என்ற நிகழ்ச்சியில் பல இன்றைய தலைமுறையினர் நிறைய பேருக்கு தெரியல. நான் கேட்கும்போது தப்பு இல்லை, அவங்க கொஞ்சம் பிற்பகுதியில் 90களுடைய 80களுடைய இறுதி, இப்போ 90களுடைய பிற்பகுதியில் பிறந்தவர்களுக்கு தெரியாது. நேருக்கு நேர் இல்லைனா அவருடைய அறிவுத்திறனான அந்த கேள்விகளால் திணறடிக்கப்பட்ட தேசிய தலைவர்கள் இருக்காங்க, மாநில தலைவர்கள் இருக்காங்க, சர்வதேச தலைவர்கள் கூட இருக்காங்க. அவர் கண்டது ஐநா சபையினுடைய செயலாளரை பேட்டி கண்டிருக்காரு, அன்னை தெரசா பேட்டி கண்டிருக்காரு. பேட்டி காண்பது என்பது நேர்காணல் குதர்க்கமான கேள்விகளை கேட்டு திணறடிப்பது, விருந்தினரை திணறடிப்பது அப்படி அல்ல. அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து திரு ரவி பெர்னாண்ட் அவர்கள்ட்ட நான் நிறைய பார்த்து வேர்ந்திருக்கேன், என் வாழ்க்கையிலையும் பயன்படுத்தியிருக்கேன். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இந்த திணறடிக்கும் கேள்விகளை கேட்டு அவங்க சங்கடப்படுறதை பார்த்து குரூரமாக மகிழ்வது இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது குரோத செயல். சில விரோதங்களுக்கும் நீண்டகால பகைக்கும் அது வழிவகுத்துவிடும். ஆனால் அவர் நேர்காணல், திரு ரவி பெர்னாண்ட் அவர்கள் நேர்காணல் கண்ட அத்தனை விருந்தினர்களுமே அவரோடு நட்புறவோடு இன்றளவும் இருக்கிறார்கள். அவரை குறித்து எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு அரிதான பொக்கிஷம், அவர் கிடைத்த ஒரு பட்டம். இன்னும் அறியப்படாத ஒரு ஞான பொக்கிஷம் திரு ரவி பெர்னாண்ட் அவர்கள். சரி, விஷயத்துக்கு வருகிறாய். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதில் நான் 2 உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா அந்த காணொலியில். இதை கையாள்வது எப்படி? எல்லாத்துக்கும் அது சாத்தியமா? ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போய் நடக்கலைன்னு உடனே கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியமா? இல்லை தோல்வி அடைந்தவுடன் துவண்டு உட்கார்றதை விட்டுட்டு நன்றி அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியமா என்றால், சில பயிற்சி பெற்றான்னா வாழ்க்கையினுடைய அனுபவ பயிற்சி பெற்றவர்களுக்கு அது சாத்தியம். மற்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த காணொலி. உங்களுக்கு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்லாம் சொல்ல வரல. சில சம்பவங்களை எடுத்துக்காட்டுவதன் மூலம் உங்களுக்குள் இருக்கும் அந்த வெற்றி பெறக்கூடிய வழிகளை தூண்டுவது தான் இந்த காணொலியின் நோக்கம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறித்து தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளை நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை பதிவிட சொல்ல வேண்டுகிறேன். உங்களுடைய பின்னூட்டங்கள் மூலமாக என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளில், அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சிறந்த கருத்துக்களை வெளியிட முடியும். அதனால் அதுவரை நன்றி, வணக்கம்.